ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் நல்ல காரசாரமான ஒரு சட்னி ரெசிபி செய்ய போகிறோம். இந்த சட்னி செய்கிறதுக்கு வெங்காயம் பூண்டு எதுவுமே தேவையில்லை. தக்காளி இருந்தால் போதுங்க, சட்னி செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி செய்ய ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணியோ இல்லை துருவியோ சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், நான் 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. எல்லா பொருளும் ஒன்று போல் வறுபட்டு நல்லா செவந்து வரணும். பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டு ஒன்று போல் செவந்து வந்திருக்கு. இப்போது அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயை வடிச்சிடுங்க. எண்ணெயை வடிச்சிட்டு அந்த பருப்பு தேங்காவை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. நல்லா ஆறட்டும். நான் இன்றைக்கி டைரெக்டாக அப்படியே மிக்சர் ஜாருக்கே மாற்றி வச்சுட்டேன். இப்போது அதே எண்ணெயில் நல்ல பெரிய சைஸில் பழுத்த தக்காளியாக 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளினா 4 சேர்த்துக்கங்க, சரியாக இருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த தக்காளி முழுமையாக வேகணுங்க. வெந்து நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை வதக்கிக்கங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா குழைவாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வைங்க, நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச எல்லா பொருளையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி, நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்ச சட்னி அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு உங்களுக்கு சட்னி என்ன திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இதை திக்காக தான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டியில் 2 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுருங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. தாளிப்பு நல்லா பொரிஞ்சதும் இதை அப்படியே சட்னியோடு சேர்த்துருங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் தக்காளி மிளகு சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.